Good morning. Welcome to Bible show. இன்னைக்குள்ள வசனம் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இன்னைக்குள்ள வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். Let this mind be in you, which was also in Christ Jesus. Philippians verse 2. Chapter 2 verse 5. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவோட சிந்தை என்னவோ அதுவே நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிலிப்பியர். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களா, நெகட்டிவாக யோசிக்கிறீங்களா, எதுவுமே முடியலன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏசப்பா எப்போ எல்லாம் முடியும், என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் ஏசப்பாவோட சிந்தையை நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேவா? ஓகே. நான் வசனம் சொல்ல திரும்பியும் சொல்றீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். Thank you friends. இப்போ நான் இங்கிலீஷில் சொல்ல வசனம் சொல்லுங்க. ஓகேவா? Let this mind be in you, which was also in Christ Jesus. Philippians chapter 2 verse 5. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனத்தை கேட்டீங்களா? வசனத்தை படி செய்வீங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வசனத்தின்படி செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாங்க. ஓகேவா? ஓகே. எங்கள் வசனம் பிடிச்சிருந்தா, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு. Thank you friends. Thanks for watching. God bless you friends. God bless you friends. Bye.